என்னுடைய பேர் பாலமுரளி, கரூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னைய இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு 40 அவார்டு, பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய, தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி 15,000 ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும், எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள், நிறைய பேர்த்துக்கு நன்மை கிடைக்கும். இதை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். இந்த யூடியூப்பை பாருங்கள், இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க. மேசராசிக்கு 2025ஆம் ஆண்டினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது இல்லை. இப்போதான் மார்ச் மாதம் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த 7.5 சனி பாருங்கள், உங்களுக்கு பெரிய நன்மையை தான் தரும். எப்படி நன்மையை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் மறைவதனால உங்களுக்கு சிறப்பு. இரண்டாவதாக இந்த ராசியிலேயே சனி நீச்சமாகிறாரு, அது ஒரு சிறப்பு. அப்போ இந்த 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக தான் வாழ்க்கை அமையும். 7.5 சனி காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு யோகங்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ யோகங்கள் யாருக்கு கிடைக்கும்? பிறந்த காலத்தில் சனி பகவான் நீச்சமடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 7.5 சனியின் மூலமாக இந்த மேசராசினருக்கு யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமணம் செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த திருமணம் சனி பகவான் மேசத்தில் இருக்கும்போதும் திருமணம் நடக்கும். ரிஷபத்துக்கு இந்த சனி பகவான் வர்றப்பையும் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இது நாள் வரைக்கும் தொழில் தடை அப்படிங்கிறது நிறையா இருந்தது. அப்போ அந்த தொழில் தடையெல்லாம் பனி போல கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும். எப்படி விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு படுறப்ப உங்களுக்கு திருமண தடை விலகும், தொழில் தடையும் விலகும். அதே மாதிரி இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியோட அதிபதி செவ்வாய். அப்போ இந்த மேசராசிக்காரங்க செவ்வாய் சம்பந்தப்பட்ட முருகன் கோவில்கள், 8 குடி முருகன், எண்கண் முருகன், சரியா? இந்த 8 குடி எண்கண் முருகன், சிக்கல் முருகன், புறவாச்சேரி முருகன், இந்த முருகன் கோவிலில் பாலபிஷேகம் பண்ணி கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு திருமண தடை விலகி குடும்பத்தில் சுபமான வாழ்க்கை அமையும். மார்ச் மாதத்துக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக பிரம்மாண்டமான ராஜயோகம் தரப்போகுது. இது நாள் வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தொழில் தடை விலகும், திருமண தடை விலகும், இவங்க தொட்ட காரியம் தொடங்கும், இவங்களுடைய எதிர்காலம் பிரம்மாண்டமாக வரும். இவங்களுக்கு திருமணம் அப்படின்றது ஏற்கனவே தடையாகி போன திருமணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்குது. அந்த தடையான திருமணங்கள் இவர்களுக்கு விலகி இவங்க வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வாழ்க்கையை இப்போ தரப்போகுது. இந்த 2.5 வருடத்தில் இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட பலனை இந்த சனி பகவான் தரப்போகிறாரு. சரியா? 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி, 2ஆம் இடத்துல குரு 2லேயும் குரு இருப்பார். இந்த வருடம் 3லேயும் இருப்பார். 4ல் சிம்மத்தில் 1 மாதம் இருப்பார். அப்போ இந்த மாத காலகட்டங்களில் இவங்களுக்கு நல்ல யோகம், ராஜயோகம் கிடைக்கிறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனை, குலதெய்வ பிரச்சனை, வெளிநாடு போகிறவங்க, குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அனுப்புவாங்க. இவங்களுடைய குழந்தைகள் மூலிமா இவங்களுக்கு குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். குழந்தைகளுடைய படிப்புக்கு அரசாங்கத்தின் மூலிமா கல்வி கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க பேங்க்கு, போக்குவரத்து எல்லாத்துலேயுமே துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுவாங்க. அதே மாதிரி பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், போக்குவரத்து, இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் ஒரு டிரான்ஸ்ஃபர், அதாவது இடமாற்றம் கிடைக்க இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ரொமோஷன்னு சொல்லலாம். இவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான பதவியை, இவங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி, திடீர் அதிர்ஷ்ட பதவின்னு சொல்கிறது கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள், நீதிபதிகள், ஜட்ஜுங்க,
அந்த மாதிரி பெண் நீதிபதிகள், இவங்க பெண் நீதிபதிகள் இந்த வருடம் மிக பிரம்மாண்டமான தீர்ப்பை தரப்போகிறாங்க. அவங்களுடைய தீர்ப்புகள் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை போட போகுது. மாநில அரசு இப்போ சட்டம் போட்டிருக்கு, மத்திய அரசு போட போகுது. நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும். பெண்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம். ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஐயப்பன் கோயில் போகிறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஐயப்பன் கோயில் போகிறது, இல்லை ஆற்று கரையோரத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன், இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு செய்வது உத்தமம். அடுத்தது மிதுன ராசி.